வணக்கம். மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஒரு பெரிய ஃபால். பெருசு வேணாம், 160 பாயிண்ட்டு நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி தான் பெருசாக விழுந்துச்சுன்றது நம்ம சொல்லலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 880 பாயிண்ட்ஸ் டவுன். ஸ்விங் இன்ட்ராடே ஸ்விங் வெறும் 725 தான். பட் கேப் டவுன் ஓப்பன் ஆனனால நீங்கள் எடுத்து பாருங்களேன், நேற்றும் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, ஒரு டாப்பிங் டெயில் போட்டுச்சு. அண்ட் இன்றைக்கும் ஒரு சாலிட் பார் மேலே கேப் டவுன் ஓப்பன் ஆகி அந்த லெவல்லேருந்து அப்படியே கீழே இறங்குச்சு. ஒன்றுமே ஒரு ரிவர்சலுக்கான சான்ஸ் கூட கொடுக்கல. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிச்சு, அதாவது ஃபாலில். ஹெச்டிஎஃப்சி நேற்று கீழே விழுந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம். நேற்று ரிலையன்ஸோட வால்யூம் பயங்கரமான வால்யூம். நம்ம அதெல்லாமே பார்க்கலாமே. கண்டினியூஸாக ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நிஃப்டி முடிச்சிடலாம், அடுத்தது பேங்க் நிஃப்டி முடிக்கலாம். அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம்ல, செப்டம்பர் 16 அன்னைக்கு ஒரு 10 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2 அன்னைக்கு ஒரு 6-7 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ 16 கொடுத்ததில் நேற்று ஒரு மாதிரி யூனியன் பேங்க் ஒரு மாதிரி இருந்துச்சு, கிளாரிட்டி இல்லை. இன்றைக்கே அது ஃபுல்லாகவே எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ யூனியன் பேங்க் நம்ம சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 99 லெவலில் நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் மற்றது எல்லாமே இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. நாங்கள் எதுவுமே எக்ஸிட் பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் பொசிஷன். அண்ட் ஸ்டில் ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. போன வாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா இன்னமும் நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஹிந்து காப்பர் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் 7.5% நம்ம கீழே விழுந்துருக்கிறோம். மற்றபடி இந்த வாரத்தில் பண்ணது ஒன்றும் பெரிய லாஸில் இல்லை. சரி, ஸோ போர்ட்ஃபோலியோ நம்ம ஷேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். நம்ம கால்ஸ் கொடுத்துருந்தது நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். நாங்கள் தனியாக வாங்கினது அது இருக்குது, அதுவும் ஒரு சில மேபி அக்கேஷ்னலி நம்ம பேசலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியில் சில பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு எலியட்ஸ் வேவ் காட்டுங்க, எலியட்ஸ் வேவ் எப்படி போயிருக்குன்றது. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எலியட்ஸ் வேவ் கிளியர் கட்டாகவே இருக்குது. ஸோ இது வேவ் 3, இது வேவ் 4 கரெக்ஷன் ஆச்சு. வேவ் 5 மேலே போச்சு. எப்பயுமே வேவ் 5 மேலே போச்சுன்னு சொன்னால் கீழே உழுவுறது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேவ் 4க்கும் வேவ் 4 முடிஞ்சதுக்கும் வேவ் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மேலே போனதுக்கும் 15 days மேலே போயிருக்கு. ஸோ 15 days மேலே போச்சுன்னு சொன்னால் எப்பயுமே வேவ் 5 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் வேவ் 4ஓட பாட்டமுக்கு வரும், ஆர் அட்லீஸ்ட் 80%க்கு வரும். ஸோ அந்த ஜோன் எங்கே ஜோனுன்னு சொன்னால் 80%னா இந்த ஜோனுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆஸ் பர் எலியட்ஸ் வேவ். ஸோ வேவ் 5 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ டைமில் மேலே போச்சோ அதில் அபவுட் 50-40% டைம்லேயே கீழே வந்துடும். ஸோ அதுதானான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது ஒரு விஷயம். ஒன்றும் பெருசாக உழுவில். இப்போயும் ஒரு 2.5% தான் உழுந்துருக்கு. 2.6% தான் கீழே விழுந்திருக்கு. அண்ட் 500 பாயிண்ட் பக்கமாக கீழே விழுந்திருக்கு. பட் பயம் மார்க்கெட்டில் கிளப்பி விட்ருக்கு. பார்க்கலாம். ஸோ இதான் ஜோன். நம்ம இன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ட்ராடே வேணால் ஒரு 75 minutes சார்ட் வச்சு பார்க்கலாம். 75 minutes சார்ட்டை வச்சு பார்க்கும் போதும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தி லைன்ஸ் நம்ம போட்டது. ஸோ இதில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஃபிபனாச்சி லெவல்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு ஸ்விங். பாட்டம்லேருந்து நம்ம எடுத்தால் அந்த ஸ்விங் 50%ல் நிற்கிது. இதே இதை நம்ம எலியட்ஸ் வேவ் லெவல், டே சார்ட்டோட எலியட்ஸ் வேவ் லெவல்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 61% தாண்டி கீழே நிற்கிது. பார்க்கலாம், ப்ராபப்ளி 78%ல் ரிவர்ஸ் ஆகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ஜோன். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு லெவல் 50% லெவலில் அதாவது ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு புல் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% லெவலில் நிற்கிது. ப்ராபப்ளி அரவுண்ட் 19,631 அந்த லெவல் வருமானது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, லாஸ்ட் 4 ஃபஸ்ட் பார்
அதாவது ஃபஸ்ட்டு 75 மினிட்ஸை விட்டுட்டு லாஸ்ட் ஃபுல் டே, அதாவது ஆஃப்டர் 10:30க்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி எந்த மூமெண்ட்ஸுமே நிஃப்டி கொடுக்கல. ஸோ வெயிட் அண்ட் சி என்ன போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து டே சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட்டு. செம்ம பெரிய பாரில் இதான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இதில் வந்து நம்ம ரீசன்ட் ஸ்விங் எடுக்கிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த ஏரியா பூராவே வந்து ஒரு கன்சாலிடேஷன் தான் ஆகிட்டு இருந்துச்சு. சரியா, ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து உங்களுக்கு கன்சாலிடேஷன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் பெரிய கன்சாலிடேஷன் லெவல், ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்து அது ஆல்மோஸ்ட் டச் பண்ணி நிற்குது. அந்த 44,600 லெவல் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தடுமாறிச்சு அந்த லெவலை உடைக்கிறதுக்கு. ஏற்கனவே அந்த லெவலை வந்து 2-3 தடவை சப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த லெவலில் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் கொடுக்குமான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடிக்கு எடுத்துக்கிட்டால் கீழே ஒரு 500, அங்கேருந்து ஒரு 100-150 பாயிண்ட் இல்லை 200 பாயிண்ட் கீழே எப்படி இருக்குன்றது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி, நிறைய பேர் வந்து பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி மேஜராக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து தேவர் சிட்டிங் ஆன் எ ஹியூஜ் ப்ராஃபிட். அண்ட் அந்த ப்ராஃபிட் வந்து இறங்கும் போதும் அந்த பயம் வந்துச்சு. இந்த பயத்துக்கு என்ன காரணம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று, யூஎஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அவன் வந்து கடனில் தான் வந்து பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் வந்து இன்னும் பணம் வேணுன்றாங்க, எதிர்கட்சி அதுக்கு அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் இந்த செப்டம்பர் மாத கடைசிக்குள்ளே வந்து அந்த பணம் இவங்க கேட்ட லோன் எடுக்க முடியல, பப்ளிக்லேருந்து எடுக்க முடியல சொன்னால் யூஎஸில் இருக்க முக்கியமான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து லே ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். வருஷம் வந்து இந்த ட்ராமா நடந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த தரையும் வந்து இருக்கும். ப்ராபப்ளி உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் எதிர்கட்சி பண்ணா இல்லையா, அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணுவாங்க. எல்லா சீனும் போடுவாங்க. ஃபைனலாக வந்து ஓகே நாங்கள் வந்து நாட்டுக்கோசரம் நாங்கள் பண்ணோன்றது மாதிரி வரும். பட் இது எல்லாமே வந்து ஒரு காரணம். நம்ம வந்து கருத்தாக நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், எலியட்ஸ் வேவ் மூலமாகவும் பார்த்தோம், டைம் சைக்கிள் மூலமாகவும் பார்த்தோம். பட் ரிவர்சல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெயிட் பண்ணலாம். இது வந்து டீப் கரெக்ஷனாக கேட்டால் இன்னைக்கு விழுந்தது வந்து ஓரளவுக்கு டீப் கரெக்ஷன். நேற்று வந்து வெறும் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் மட்டும்தான் வந்து பெருசாக விழுந்துச்சு. இன்னைக்கு விழுந்தது வந்து ரியலி கொஞ்சம் டீப் கரெக்ஷன்ஸ். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற லெவல்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரிலையன்ஸ் டே சார்ட். எலியட்ஸ் வேவில் வேவ் 3 முடிச்சுட்டு வேவ் 4க்கு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ வேவ் 5 அப்சைட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் போகும்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் இதான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். அண்ட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2750. செகண்ட் டார்கெட் வந்து அரௌண்ட் 3000. அது இப்போதைக்கு பேச வேணாம். வேவ் 4 முடியட்டும், கன்ஃபர்மேஷன் ஆகட்டும், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற லெவல், சப்போர்ட் லெவல் கரெக்டான லெவலாக கேட்டால் ப்ராபப்ளி நம்ம வந்து இந்த ஜோன் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சம்வேர் அரௌண்ட் 2300 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹையை பார்த்தா, அதே இது நம்ம எலியட்ஸ் வேவ் லெவலில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ப்ராபப்ளி இப்போ வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனில் தான் வந்து நின்றுட்டுருக்கோம், விச் இஸ் அரௌண்ட் 61% ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ நம்ம 2300 330 அந்த ஜோனை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்றது. இப்போ நேற்று நம்ம ரிலையன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நேற்று ஹெவி வால்யூம் நீங்கள் எடுத்து பாருங்களேன், சரியான வால்யூம். இந்த வால்யூம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இது மாதிரி வால்யூமே வந்து காணோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த வால்யூம் எப்போ வந்துச்சு? 2021 ஜூலையில் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அப்புறமா தான் வந்து இது பெருசாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய வால்யூம் சொன்னால் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வால்யூம் வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தது வந்து டெலிவரி எவ்வளோ ஆயிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரெகுலர் டெலிவரி எவ்வளோ இருக்குது, இது வந்து ரெட் கலரில் இருக்கிறது வந்து வால்யூம் ட்ரேடடு, ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து எவ்வளோ டெலிவரி ஆயிருக்குன்றது. நேற்று ஆல்மோஸ்ட் இருக்கிற வால்யூமில் முக்கால்வாசி வந்து டெலிவரி தான் போயிருக்கு. ஸோ அப்போனா ஏதோ ஒரு பெரிய கை வந்து கை மாறி இருக்கு.
நேற்று எஃப்ஐஐயோட நீங்கள் வந்து ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று எஃப்ஐஐ வந்து க்ளோஸ் டு அபவுட் 3100 crores வந்து விற்றுருக்குறாங்க. இன்றைக்கும் வந்து 3000 crores விற்றுருக்குறாங்க. நேற்று டிஐஐ வந்து 575 crores வந்து விற்றுருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு டிஐஏ வந்து 1150 crores 58 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. பட் இந்த டெலிவரியில் யார் இது வந்து பெரிய பை பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ இதே தான் ஹெச்டிஎஃப்சிலையும் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் போய் உங்கள் ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு குட் பை ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுற நேரமான்னு கேட்டால் எஸ், நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் புக் பண்ணுற நேரம் இல்லைன்னு நான் சொல்ல. மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸில் பற்றாக்குறை, அவங்களுக்கு வந்து லோன் எடுத்தாகணும் அவங்க நாடை நடத்துறதுக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியா கனடாக்கு நடுப்புற இருக்கிற ப்ராப்ளம். ஸோ நிறைய வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து கெனடியன் ஃபண்ட் வந்து இவ்வளோ க்ரோர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதனால வந்து இந்தியாவில் விற்கிறாங்களான்னு கேட்டால் வியாபாரிங்க அவங்கெல்லாம். இன்ஃபேக்ட் நம்மளோட அவங்க வந்து கட் த்ரோட் வியாபாரிங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேஷ்னல் ஃபீலிங்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் காசு வருதா, காசு சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அலைஸ் பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கெனடியன் பென்ஷன் ஃபண்டு விற்றாங்களான்னு கேட்டால் அவங்க விற்றிருந்தாலும், பை எனி சான்ஸ் அவங்க விற்றிருந்தாலும் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இந்தியா கனடா ப்ராப்ளம்னால விற்றுருக்க மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் காரணால விற்றுருப்பாங்க. பட் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்றைக்கி விற்ற அந்த பணத்தை எங்கே எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? யூஎஸ் மார்க்கெட்டில் பண்ண முடியாது, அவன் ஊரில் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. அவன் ஊரில் எல்லாம் சேச்சுரேட் ஆனனால தான் இங்கே வராங்க. ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொன்னால் இந்தியாவில் பண்ணலாம், மேபி இந்தோனேஷியாவில் பண்ணலாம், சைனாலேயும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அங்கேயும் வந்து நிறைய தேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம விட்டுறலாம். ஸோ நான் பேசிக்காக இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ரிலையன்ஸ் நான் காட்டணும்னு நினச்சேன். அண்ட் கீழே கரெக்ஷன் வருமா? ஏற்கனவே வந்திருக்கு, ஒரு 500 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. இது டீப் கரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கான டேட்டாஸ் விட்ருங்க. இன்றைக்கான டேட்டாஸில் வந்து ஒன்றும் கிளாரிட்டி கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ டேட்டாஸ் வந்து எப்பயுமே எந்த ஏரியாவில் வந்து எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த ஏரியாவில் தான் மேக்ஸிமம் எழுதி தள்ளுவாங்க. பட் அடுத்த வாரத்துக்கான டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 19,500, இன்ஃபேக்ட் நேற்று அந்த லெவலில் தான் ஹையஸ்ட் புட்டு ரைட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நேற்று வீடியோ வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அந்த லெவலில் தான் ஹையஸ்ட் புட் ரைட்டாக இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 65 lakh புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 19,700 அடுத்த ஹையஸ்ட்டு, அதாவது 52 lakh புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பஃபர் ஜோன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம டெக்னிக்கல் பார்த்தோம், டெக்னிக்கல்லையும் அந்த ஜோன் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. எங்கே 19,600 டு கீழே வந்து 19,200, அது பெரிய ஒரு 400 பாயிண்ட் ஜோனு. பட் 19,600 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், 20,000 ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் 19,800 செகண்ட் ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பஃபர் ஜோன். ஸோ வெயிட் பண்ணலாம், அடுத்த நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரினால் மேபி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.